வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு வெஜிடபிளை வச்சு கட்லட் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப நல்ல வாசமாக, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சொரக்காய் இந்த அளவுக்கு, இந்த சைஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 60-75 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, வரமிளகா 1, இஞ்சி, பூண்டு, இது வாசத்துக்காக பிரியாணி லீஃப் 1, மிளகு, ஜீரகம், பட்டை ஒரு சின்ன பீஸ், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். சொரக்காய் நீர் சத்துள்ள காய், நமக்கு தண்ணி இல்லாமல் நல்ல பேஸ்டாக வேணும், மாவு மாதிரி வேணும். அதனால தண்ணி நீங்கள் வேணுங்கையில் திரும்ப ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா மாவு கொல கொலன்னு போயிடாம பேஸ்ட். அதனால் நல்லா வேகட்டும். இப்போ இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கடலைப்பருப்பும் வெந்துருச்சு, சொரக்காயும் வெந்துருச்சு. இதை ஆற விட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கின்றோம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தட்டி போட முடியாது. இந்த பிரியாணி இலையை மட்டும் எடுத்துருவோம். ஏன்னா அதை மிக்சியில் அரைக்கும் போது குச்சி குச்சியாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால அதை வாசத்துக்காக அதை நம்ம போட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் பண்ணிடுவோம். மல்லி பவுடர் 1 டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் ஒரு வெங்காயம், மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடங்களையும் உங்களுக்கு கிடைக்குது. கிடைக்கலைன்னா ரஸ்க் பவுடரை மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். சில பேருக்கு முட்டையில் டிப் பண்ணி போட்டால் இன்னும் ரொம்ப பிடிக்கும். முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்க கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுங்கள். முட்டை பிடிக்கும்னா நீங்கள் 2 முட்டையை நல்லா அடித்து லேசாக உப்பு போட்டு அடித்து அதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் எடுத்துட வேண்டியதான். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நம்ம எடுத்துருக்க அளவுக்கு 10 பீஸ் வருது. நல்ல ஸ்டிஃபாக இருக்குது. அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக போச்சு, ஃப்ரிட்ஜில் வைக்க முடியலைன்னா கொஞ்சம் ப்ரெட்டு தூள் அதிகமாக போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். அப்புறம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது 2 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி. சொரக்காயை வச்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.